சின்னதாக ஒரு ஐஸ் ஹவுஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளான். பட் ஹவுஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதான் தெரியல. எப்படி வந்தாலும் வீடியோ கண்டிப்பாக வரப்போகுது. வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஐஸ் பாறை வாங்கிட்டு வந்து அதை ஹவுஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கிளைமேட்டில் அதுக்கு மெல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி ஹவுஸ் மாதிரியான ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டு அதில் தான் அந்த ஐஸ் பாறை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி அந்த ஹவுஸ் மாதிரியான ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ஹவுஸுக்கான பேஸ் ஃப்ரேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டியும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் ரெடி பண்ணுறோம். அப்புறம் கமெண்ட்டில் வந்து என்ன ப்ரோ இது எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இனி இதை அப்படியே வந்து வெல்ட் அடிச்சு விட்ருவோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிதிஷ் வந்து சொல்லுவாப்புல. என்ன பண்ண போகிறோம்? 4 மூலையிலையும் இந்த கம்பியை வச்சு நிற்க வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். நிற்க வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் பைப் வந்து 4 கார்னர்ல அப்படியே ஸ்டாண்டப் இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக ஒரு கொம்பும் அப்படியே இந்த இடத்துக்கு நேராக ஒரு கொம்பு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த கும்பை இணைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஃபைனலாக ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் வந்து வெல்ட் அடிச்சிருக்கோம். இது எதுக்கு நம்ம இதுக்கு மேலே ஐஸ் பார் அரேஞ்ச் பண்ணும்போது ஐஸ் பார் உள்ளே விழுந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான். இப்போ நமக்கு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஐஸ் பார் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை தான் வாங்க போகிறோம். அதாவது அந்த ஐஸ் பாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டாஸ்லாம் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாஸுக்குள்ளே வந்து நம்ம படம் தான் வந்து விரிச்சுக்கிடுவோம். ஏன்னா அந்த ஐஸ் பார் அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாமல் கொண்டு வரணும்ல, அதனால தான். மிஸ்டர் நிதிஷ்குமார் அப்படியே பிடிங்க. ஓகே கிளம்பாமா, பாய்ங்க பாருங்கடா. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து படதாக்கில் தூங்குறாங்க. எந்திரிக்கிறாரு இங்கே பாருங்களேன். கார்த்திக் எந்திராடே, எப்படி இந்த மொட்டை வெயில தூங்குறாங்கன்னு தெரியல. நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பார் வந்து கொண்டு வருவோம், நல்லா குழுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து தூங்குவாப்புல. டோராவின் பயணங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஐஸ் வாங்க போகிறோம். நம்ம ஐஸ் பார் எடுக்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அங்கிட்டு வந்து போகிறோம். ஸோ அங்கேருந்து ஐஸ் பார் நம்ம வீட்டுக்கு எடுத்துக்க வர உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி ஓட போகுது. அதை என்ன இது அப்படிங்கிறது தெரியல. நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கு போய் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸாக ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போகுதுங்க. ஆனால் அந்த ஐஸ் கட்டி ஒட்ட வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் வந்து தேவைப்படும். அந்த சால்ட்டை நம்ம ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்துட்டு அந்த சால்ட் போய் இறங்கி வாங்குறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி வந்து உருகிடும். அதெல்லாம் நம்ம ஐஸ் கட்டி எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா, இப்போயே வந்து சால்ட் வந்து ஒரு கடையை பார்த்து வாங்கிட்டு போயிடுவோம். வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பார் எடுக்கிறதுக்கு வந்து வந்துட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மிஷின் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் வாங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் இதை பார்க்குறேன் எனக்கு ஃபஸ்ட் டைம். எப்படா இருக்குது? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐஸ் பார் இருக்கான். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். உள்ளே போய்ட்டுருமா? வாங்க 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 வாங்க. உள்ள இருக்கானே ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பாரு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பார் தான். அப்படியே வண்டி வச்சுரும். அப்போ கையிலே பிடிக்க முடியல, நல்லா சில்லுன்னு இருக்குது. சந்தோஷம், மேலே ஏறுவேன். ஐஸ் பார் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதை அப்படியே வச்சுருவோம். ப்ளீஸ் கொடு கையில் பிடிக்க முடியல. க்ளோஸ் வாங்கினா தான் வீட்டில் வந்து அந்த ஹவுஸ் ரெடி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வை அவனுக்கு வை. நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம்னா வச்சுக்கல எல்லா ஐஸ் பார் வந்து ஒட்டிக்கிட்டு வீட்டில் எடுக்க கஷ்டம். அதனால இப்படி எல்லாத்தையும் பரப்பி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். கை அது கட்டிக்கலையும் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. நம்ம இங்கே இருந்து ஐஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சாத்துமானே. இல்லாட்டினா வீட்டுக்கு கொண்டு போகிறதுல கரைஞ்சிருமா? எதுனே அப்படி தூக்கி மேலே போட்டுருமா? காத்து போகாம பார்த்துக்கோங்க. ஓகேண்ணே. அடுத்து 40 பார் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்துருக்குறோம். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கான இடம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாக்கிலேருந்து அங்கிட்டு எடுத்து வர மாதிரி இருக்கு. நல்ல வெயிட்டு முடியல சாமிங்களா. ஐயோ 20. ஓகே, ஒரு வழியாக வந்து ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஐஸ் பாரை வந்து ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் சந்திப்ப முடியலை. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு 50 ஐஸ் பாரை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். இனி நம்ம பிளான் போட்ட போல் அந்த ஐஸ் பாரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹவுஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிடுவோமா? ரெடி பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐஸ் பாரை எடுத்துக்கு போயிட்டு
கிட்ட வர முடியல, நல்லா அணைத்ததுங்க. நம்ம வெயிலில் எங்கேயும் வந்ததுக்கு இந்த இடத்துல என்ன எல்லாம் ஒட்டிக்கிடுச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடுச்சுப்பா. ஆஹா மாட்டினோம்டா. இங்கே பாரு துண்டு துண்டாக வருது. பொறுமையாக தான் எடுக்கிற போல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிக்கிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸில் ரூப்பை தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஐஸ் பார் அப்படியே வச்சுருவோம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண பார்க்க செம்மையாக இருக்கும். ஒன்று கொண்டு வாங்கடா. அடுத்த ஐஸ் பாறை இதுக்கு நேராக வச்சுருவோம். அடுத்த ஐஸ் பாறை இதுக்கு மேலே வச்சுருவோம். லுக்கு வருது லுக்கு வரல வந்துக்கிட்டு இருக்குங்க. வச்சோன்னே நல்லா ஒட்டிக்கிடுதுப்பாண்ணா. அடுத்த சைடு க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. சக்ஸஸாக ரூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. லுக் எப்படி இருக்குது? நமக்கு தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வடிஞ்சு ஊற்றினோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி ஆகணும். ரூப் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு மேலே வச்சா கீழே வந்து விழுவுது. இனி வந்து சைடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் ஐஸ் பார் இதுக்கு நேரம் எப்படி வச்சுட்டு அடுத்தடுத்து கொடுங்களேன். இதுக்கு மேலே நம்ம அடுத்த ஸ்டெப்பு வைக்க போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க போது. அதுக்கு தான் ஒரு பிளான் வந்துருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டு நிற்க வைக்க போகிறோம். நம்ம சால்ட் ஐஸ் கட்டிக்கு மேலே போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் டக்குன்னு வந்து உரியிடும். அதுக்கு மேலே நம்ம ஐஸ் கட்டி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஃப்ரீஸ் ஆகி ஒட்டிக்கிடும். இதுதான் கான்செப்ட்டு. இது மேலே நெட்டுக்கு வந்து வரும். அதுக்கு மேலே தூக்கி ஐஸ் கட்டி நிற்க வைக்கிறோம். அண்ட் இந்த சைடில் ஒன்று இந்த சின்ன பீஸை பத்தாதரா கரெக்டாக உடைக்கிறா. கையில் பிடிக்க முடியல, க்ளோஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா முடியாச்சு. அப்படி அடுத்த சைடு வந்து போயிடுவோம். கரெக்ட் உப்பிடுவேன். கிட்டத்தட்ட வேலை முடிய போகுது. அவ்வளோதாங்க. ஒரு லுக் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மேலே இந்த இடத்துல நிதிஷ் அந்த இடத்துல வச்சு விட்டு அவ்வளோதான். பார்த்து பொறுமையாக ஒன்று தள்ளினாலும் மொத்தமாக கொட்டி எல்லாமே உடஞ்சிடும். பார்த்து அவ்வளோதான். உப்பு வள்ளி லைட்டாக மேலே ஏதோ கொஞ்சம் சவுண்டு கிடச்சி எதுவும் வராது. ஏதோ உள்ள ஒன்று வந்துருச்சா உழுவ ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஐஸ் ஹவுஸில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நினச்சபடி வல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. அப்படியே கிட்ட இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேட்போம். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கதை இருக்குது. அப்படியே உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம். ஐயோ நல்லா ஒரு ஏசில் இருக்கிற மாதிரி இங்கே அப்போ வெயிலுக்கு இதுக்குள்ளே குளிருதுப்பா. நிதிஷ் ஓடியா வாடா, இதுக்குள்ள வாடா. டெம்பரேச்சர் எடுவேன். குடு. அப்படியே வெளியே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 31 டிகிரி இருக்குது, தெரியுதா? அப்படி என்ன பண்ணுறோம்னா இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரும். -1 இங்கே பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கதைன்னு இருக்குப்பா. இந்த நிதிஷ் பிடி. இதுக்கு மேலே நம்மளால் இதுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நிதிஷ் போகல. நிதிஷ் பிடியா போட. ஹவுஸ் ரெடி பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு லைட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? என்ன பண்ணுறது? ஜூஸ் போட போறியாடா? இவ்வளோ ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சப்பட்டிருக்கு. அதை நம்ம கார்த்திகை தட்டிட்டு இருக்கிறப்பல இது செப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா கூலிங்காக இருக்கா? அடுத்ததான் சேலஞ்ச் இருக்கு. உட்கார நேரம் வெளில வர சேலஞ்சுங்க. இந்த ஹவுஸ்க்குள்ளே யார் அதிக நேரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்த்தி போகிறாப்புல. பாடி போட வருது. டைம் ஆன் பண்ணிடுவோமா? போனதில் ஆன் பண்ணிடுவோம். ஐயோ உடச்சிட்டாங்கடா. பெரிய ஓட்டே மோதிட்டாண்டா. ஒரே மோதிட்டாண்டா. பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுறோம்னா உள்ள நீ ஐஸுக்குள்ள உட்கார்றா. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஐஸை போட்டு மூடுறோம். அப்படியே உட்கார்றா. உட்கார்றா. கீழே உட்காரணும். உட்கார்ந்தா தான் டைமர் ஆன் பண்ணுவேண்ணா. வாடா ஆன் பண்ணிட்டேன். வாடா ஆன் பண்ணிட்டேன். வாடா ஆன் பண்ணியாச்சு. உட்காரா. வாடா உட்காரா.
கிட்டே வர முடியல, நல்ல கதை கதைன்னு இருக்கு. டைம்ல ஆன் பண்ணி வச்சுடா கார்த்தி, உட்கார்றா, உன் திறமையை காட்டுறான். நிதிஷ் அப்படியே ஐஸை சுற்றி வாழி போடுறான். ஏய் இவனா தொங்குறா மேல உள்ள ரூபாய் உடச்சுடும்டா. இவன் சுத்திர கவுச உடச்சிட்டான்டா ஃபுல்லா. இவன் குறைஞ்சு செட்லாம் பண்றான். 30 செகண்ட் தான் ஓடுறா. கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட். அடுத்து நிதிஷ் உள்ள போங்க. என்ன ரெஸ்ட்டு? உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளே தூங்கினாலும் சரி. எவ்வளோ இருக்கு? அவன் 30 செகண்ட் இருந்தான். நீ எவ்வளோ இருக்க? சுத்தரவங்க உடச்சுவாங்க போல. மேலே நீ என்ன பண்ணுற? இவங்க தண்ணி ஊற்றி கரைச்சிடுவாங்க ஐஸை. இவனே உட்கார முடியல, அப்படியே அணத்துது ஒரு மாதிரி, அப்படியே அணத்துற மாதிரி. அப்படியே எப்படின்னா அது அந்த இது அப்படியே அந்த குளிர் வந்து அப்படியே தெரியுது. அப்படியே கதைன்னு இருக்கு. அது அணத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துலயும் அந்த இடத்துக்கு டிஃப்ரெண்ட். கிட்ட போகும்போது அப்படியே நல்லா இருக்கு. இவன் நல்லா தூங்க போல 30 செகண்ட் தாண்டிடுச்சு. எப்படிடா இருக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றா? கையெல்லாம் விட பண்ண ஆடுது. அது தண்ணி மேல கரைஞ்சி ஐஸ் கட்டி கரையுதுடா. 49 50 ஒரு நிமிஷம் தாக்கு பிடி போலாம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் சொல்ல போதுடா. ஒரு நிமிஷம் இருந்திருக்கிறேன். இனி நம்ம அப்படியே உள்ள போயிருவோமா? பாடுறேன் எவ்வளோ இருக்கிறது பாரு. இது ஆன் பண்ற நீர் பார்த்துக்கணுமா? இந்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்படி. இப்போ எவ்வளோ ஏன்னா பண்றாங்க? இது என்ன ஜூஸா ஓடுறியே? இது என்னடா அது? மொழிட்டாங்கடா, ஐஸ் கட்டி போட்டு மொழிட்டாங்கடா, மூடிட்டாங்கடா. இதாண்டா ஒரிஜினல் சேலஞ்சு. இருக்கிறேன்டா, போய் தருமாறா. அப்பா அடிக்கிற வேலைக்கு நல்லதாங்க இருக்கு. பெருசா ஒரு எதுவும் தெரியல. போதுண்டாப்பா. ஏன்னாட்டு இதுக்கு மேலே வெயிட் தாண்டா ஏறுது. எனக்கு அது அதோட எஃபெக்ட் தெரியல. வெயிட் தாண்டா ஏறுதா. வெயிட் போதுண்ணா, வெயிட் ஏற்றாதீடா. அருமையா இருக்குங்க, இதமா இருக்கு. எவ்வளோ நேரம்டா? ஒரு நிமிஷம் தாண்டியாச்சு. தாக்கு பிடிப்பேன். போதுண்டா. எரியுதா? போய் தருமா? ஒரு தருமா இல்லை போகடா. நல்லா தெரியுது. சுத்திர உடச்சிட்டாங்க. சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. போதும் முடியல. கீழெல்லாம் நீங்களும் ஐஸ் கட்டி. எவ்வளோண்டா? அட போகடா. ஓண்ட போய் டைமரை கொடுத்த மாதிரிடா. 10 ரூபா. ஐயோ நான் இல்லப்பா. வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா வந்து உள்ள இருக்க போறாரு. இவர் அருமையா இருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. டேய் என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். சின்னமா கட் பண்ணி ஐடியா, சிறப்பான ஐடியா. ஓகே, நீங்க வந்து அங்கே உட்காருங்க, ஐஸ்ல வந்து பேசுங்க. அங்கே வாங்க வாங்க. டெம்பரேச்சர் அப்படி தலை வச்சு கட்டிங்க, டொப்பி போட்டுங்க அப்படி வச்சு. என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. மிஸ்ரி டக்கா சார் 24 முடியது மறைக்குதான். போதுண்டா. நம்ம ஐஸ் பாறை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணோம். சிறப்பாகவும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. உங்களோட ஒப்பீனியன் அப்படி வந்து மறந்து கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.